ஜெஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் நெருங்க அதிகரிக்கும் முறைப்பாடுகள். இலங்கை மத்திய வங்கியின் விசேட அறிவித்தல். யாழில் பெரும் சோகம், விபரீத முடிவால் உயிரை மாய்த்த இளம் குடும்ப பெண். தேர்தல் களம் சூடுபிடிக்கும் வேளையில் அனுரவுக்கு பெருகும் ஆதரவு. யாழில் போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவர் திடீர் மரணம். 2024 ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விதிமீறல் முறைப்பாடுகள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையகம் தெரிவித்துள்ளது. அதன்படி ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 29 வரை மொத்தம் 1482 தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. இதுவரை கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் பெரும்பாலான முறைப்பாடுகள் தேர்தல் சட்டமீறல் தொடர்பில் பெறப்பட்ட முறைப்பாடுகளாகும். அவற்றின் எண்ணிக்கை 1419 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 7 வன்முறை சம்பவங்கள் மற்றும் 56 ஏனைய முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணையகம் தெரிவித்துள்ளது. 1,52,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 4 ஏல விற்பனையினூடாக வழங்கப்படவுள்ளது. குறித்த தகவலை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 70 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையினூடாக வழங்கப்படவுள்ளது. 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 1,62,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் மற்றும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 20,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்படவுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் அதிக வட்டிக்கு கடன் பெற்ற இளம் குடும்ப பெண் ஒருவர் அதனை மீள செலுத்த முடியாத காரணத்தால் விபரீத முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் யாழ்ப்பாணம் ஆறுகால்மடம் பகுதியைச் சேர்ந்த 28 வயதினையுடைய சயந்தன் கேதிசா என்ற 2 பிள்ளைகளின் தாயே உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த பெண் மீட்டர் வட்டிக்கு கடன் பெற்று கடை ஆரம்பித்ததை அடுத்து வியாபாரம் இல்லாத நிலையில் கடையினை மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் வாங்கிய கடனை மீள செலுத்த முடியாமையினால் கடன் வழங்குனர்களால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு இலங்கையில் கணக்காளர் நாயகம் பதவி வகித்த இருவர் ஆதரவு வழங்குவதாக தெரிவித்துள்ளனர். முன்னாள் கணக்காய்வாளர் நாயகங்களான சரத் சந்திரஸ்ரீ மாயதுன்ன மற்றும் காமினி விஜயசிங்க ஆகியோரே இவ்வாறு அனுரவிற்கு தங்களது ஆதரவினை வெளியிட்டுள்ளனர். இவர்கள் நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே தங்களது ஆதரவினை வெளியிட்டுள்ளனர். இதன்போது கருத்து தெரிவித்த சந்திரஸ்ரீ மாயதுன்ன தீர்மானம் மிக்கதொரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் எனவும் தற்போதைய மற்றும் கடந்த கால தலைவர்களே நாட்டின் பொருளாதார நிலைக்கு காரணமாகும். நாட்டை அழிவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள புதிய அரசியல் தலைமை தேவைப்படுகிறது என்றார். இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த காமினி விஜயசிங்க, 2015 ஆண்டு மத்திய வங்கி பிணைமுறை மோசடியானது நாட்டின் வீழ்ச்சிக்கான ஓர் முக்கிய காரணமாகும். நாட்டை வங்குரோத்தடைய செய்தவர்கள் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கேட்கின்றனர் என்றார். மேலும் இருவரும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் மாற்றத்திற்காக வாக்களிக்க வேண்டும் என கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் திடீர் சுகையினத்தால் காவல்துறை உத்தியோகஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. பதுளையை பிறப்பிடமாகவும் பாரதி வீதி வட்டுக்கோட்டையை வசிப்பிடமாகவும் கொண்ட வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் கடமை புரியும் பெரியசாமி திவாகரன் என்ற காவல்துறை உத்தியோகஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், இவருக்கு நேற்று முன்தினம் இரத்த வாந்தி ஏற்பட்டது. இதனால் மூளாய் கூட்டுறவு வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.